உம்மைப் போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மைப் போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே என்று வசனம் சொல்லுகிறார். இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு நாளை ஆண்டவர் உங்களை என்னை நம்பி கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று தாவீது கேட்டது போல ஆண்டவரிடம் கேட்போமாக. ஆண்டவருக்கு பிரியமானது என்ன என்பதை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமத்திலிருந்து வேத வசனங்களை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காய் அல்ல, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை தெளிவாய் அறிந்து கொண்டு வசனம் வாழ்க்கையாய் மாற வேண்டும் என்பதே இந்த மதுராந்தகம் மன்னா நிகழ்ச்சியின் நோக்கம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரை அவர்கள் கண்டிருப்பார்கள். ஆதாம் ஏவாள், இந்த உலகத்துல ஆண்டவரை முகமுகமாய் பார்த்த ஒரு குடும்பம் என்றால் அது ஆதாம் ஏவாள் குடும்பம். ஒரு அற்புதமான அனுபவம். அதன் பிறகு எவரும் தேவனை முகமுகமாய் கண்டதில்லை. காரணம், ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது அவர்கள் தேவனை பார்க்க முடியாத நிலைமைக்கு போய்விட்டார்கள். ஆனால் தேவ சத்தத்தை கேட்டார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தில் உலாவுகிறார் ஆண்டவர், உலாவுகிற சத்தத்தை கேட்டு அவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். அதற்கு முன்பு அவர்கள் வரவேற்றிருப்பார்கள். எப்போ ஆண்டவர் வருவார், எப்போ ஆண்டவர் வருவார் என்று ஆண்டவர் அவளை தேடி வந்து விசாரிக்கிற தெய்வமாக இருந்தார். அதனால வருவார், இப்போ வருவாருன்னு எதிர்பார்த்து அவளோட வரவேற்க வேண்டியவங்க இப்பொழுது ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால சத்தத்தை கேட்டார்கள், சத்தத்தை கேட்டார்கள். அவர்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு இடைவெளி வந்துவிட்டது, ஒரு இடைவெளி வந்துவிட்டது. இன்றைக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சத்தத்தை பக்கத்தில் கேட்கிற அல்ல அவரை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நெருக்கத்தில் இருக்கிறோமா, அல்லது நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறதா? சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் ஆராதனை, மற்ற நாட்களில் பைபிள் கிடையாது, ஜெபம் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய இடைவெளி, செங்கடல் பிளந்தது போல. ஆனால் அது கூட மீண்டும் ஒன்று சேர்ந்தது. இதுக்கு உங்க வாழ்க்கையில தேவனுக்கும் உங்களுக்கும் பிரிக்க முடியாத ஒரு நெருக்கம் உண்டா? Is there a gap in your life? சத்தத்தை கேட்டார்கள். நான் நினைக்கிறேன் they have gone far. நேரடியா பார்க்க முடியல. காரணம் பாவம். பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி தான். நீதியோ ஒரு ஜனத்தை உயர்த்தும். தகப்பனார் வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. சாயந்தரம் 6 மணிக்கு பையன் வருவான், வரல. பொதுவாக உட்காந்துருப்பாரு. எங்கே வந்துட்டானான்னு கேட்குறாரு, வரல. அவன் கொஞ்சம் அப்படியே வெளியே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடலாம் சுற்றிட்டு ஒரு 9 மணிக்கு வருகிறான். அதன் பிறகு அப்பா பார்க்குறாரு, காணும். இவன் முன் வாசல் வழியாக வந்து அப்பா கிட்ட பதில் சொல்லணுமேன்னு சொல்லி பின் வாசல் வழியாக வந்து அம்மா கிட்ட மெதுவாக சொல்லி வீட்டுக்குள்ளே போய் ரூமுக்கு போயிடுறான். அம்மாவும் பாவம், அவங்க அவனை காப்பாற்றுறதுக்கு எங்கே அவனை காணோமேன்னு கேட்டால் அவன் எப்பவும் வந்து உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. பாவம் எப்படி போனான்? நீங்கள் அந்த பக்கம் போகும்போது போனாங்க, நீங்கள் பேப்பர் படிச்சுட்டு இருந்தீங்க, கவனிக்கலைங்க, நீங்கள் அந்த பாத்ரூம் போகும்போது உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி பையனை காப்பாற்றுகிற தாய்மார் எத்தனையோ பேர். அப்போ அப்பாவை ஏன் முகமுகமாக தைரியமாக சந்திக்க முடியல? ஒரு குற்ற மனசாட்சி, ஒரு குற்ற உணர்வு. அப்பா இந்த நேரத்தில் நம்ம தாமதமாக வர்றதை விரும்பலை, அல்லது அப்பாவுக்கு பிடிக்காததை செய்கிறோம் என்று பையனுக்கு தெரியுது. அதனால் பயப்படுகிறேன். முகத்தை பார்க்க முடியலை, முகத்தை பார்க்க முடியலை. இன்றைக்கு ஆண்டவரை நம்ம சந்திக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி. எப்பொழுது வந்தாலும் ஆண்டவரே எங்கள் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, பாவத்தை மன்னிச்சிருங்கப்பான்னு வந்தீங்கன்னா யூ கேன் நெவர் ஃபேஸ் காட். ஆண்டவரே உங்கள் கிருபையினால் என்னை ஜீவனோட வச்சுருக்கீங்களே, நேற்று இதனும் பாதுகாத்தீங்களே, எனக்கு வேண்டியதெல்லாம் செய்தீங்களே, நன்றியப்பா. எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களுக்கும் என்னை விலக்கி காத்தீங்களே, நன்றியப்பா. இப்படி சொல்லுகிற நிலையில வாழ வேண்டும். ஆண்டவர், கபடமில்லாத என் உதடுகளிலிருந்து பிறக்கும் விண்ணப்பம் என்று தாவீது சொல்றார் 17ஆம் சங்கீதத்தில். அப்படிதான் ஆரம்பிக்கிறாரு. கபடமில்லாத உதடுகளிலிருந்து பிறக்கும் விண்ணப்பம் அப்படின்னா நான் அவ்வளவு குற்றமற்றவனா வாழ்றேன். ஆதாம் ஏவாள் தேவன் எதிர்பார்த்ததை செய்யாமல், செய்யாதேன்னு சொன்னதை செய்த போது அவரை சந்திக்க முடியவில்லை, ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவருக்கும் அவர்களுக்கு ஒரு இடைவெளி. இன்றைக்கு இடைவெளி இல்லாத ஒரு உறவில் வாழுங்கள். அன்றாடம்
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொன்ன பவுலை போல, nothing can separate me from the love of Christ. மரணமோ ஜீவனோ, லாபமோ நஷ்டமோ, உயர்வோ தாழ்வோ, பசியோ பட்டினியோ, இன்பமோ துன்பமோ, எதுவும் அவரை விட்டு பிரிக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16 வயதுல தன்னை சிறைப்படுத்தி கொண்டு போகிறார் நேபுகாத்நேச்சார் என்கிற ராஜா இந்த தானியேலை. ஆனா தானியேல் போகும்போதும் அந்த வேத வசன புஸ்தக சுருள், எரேமியாவின் புஸ்தக சுருளை கொண்டு போயிருக்கிறார். அதனால்தான் அங்க பாபிலோன்ல 70 வருஷம் ஆன பிறகும் புஸ்தகங்களால் அறிந்து கொண்டே. அப்ப ஆண்டவரை விட்டு எதுவும் என பிரிக்க முடியாது. அப்படிப்பட்ட உறவில் வாழ வேண்டும். ஆதாம் ஏவாள் தேவனை கண்ட ஒரு பாக்கிய நிலையில வாழ்ந்தவர்கள். ஆனால் பாவம் செய்தபோது தேவனை பார்க்கும் பாக்கியம் அதன் பின்பு எல்லாருக்கும் போய்விட்டது. கேட்டார்கள். இன்றைக்கு பலர் அந்த கேட்கிற நிலையில் கூட இல்லை. தேவ சத்தமா என்னன்னு தெரியாது, பிசாசின் சத்தமா தெரியாது, மனுஷ சத்தமா தெரியாது. இது என்ன என்று தெரியாத நிலையில் அநேகர் வாழ்வதை பார்க்கிறோம். ஒரு ஆவிக்குரிய தெளிவில்லாத நிலையில் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் தேவ சத்தம் கேட்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? ஆனால் 2ஆம் ஆதாமாகிய இயேசு புதிய ஏற்பாட்டை சொல்லும்போது மலைப்பிரசங்கத்தில் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart, for they shall see God. How can we see? எப்படி பார்க்க முடியும்? அவருக்கு உருவம் இருக்கா? இல்லை. அவரை நம்முடைய உள்ளத்தில் அவரை பார்க்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனை கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில ஆண்டவரே, பிரிக்க முடியாத ஒரு உறவில் வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா. இடைவெளி இல்லாத ஒரு உறவு எனக்கு இருக்கணும் ஆண்டவரே. நீங்க எதிர்பார்க்கிறத மட்டும் செய்யணும் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? இந்த நாளில் ஆண்டவரிடம் அப்படி ஒரு மன்றாட்டை வைக்கலாமா? ஆண்டவரே உதவி செய்யுங்க. ஆண்டவரே உம்மை சந்திக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் ஆண்டவரை சந்திக்க பயப்பட்டு ஒளிந்து கொண்டார்கள். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு வருகிறார் என்கிற நிலையில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லது ஒளிந்து கொண்ட நிலையில இருந்த ஆதாம் ஏவாளை போல இருக்க, வேண்டாம் ஆண்டவரே எனக்கு வந்துடாதீங்க வேண்டாம்ப்பான்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறோமா? அல்லது வாங்கப்பா வாரும் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள் சொன்னது மாதிரி வாங்கப்பா வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிடுற அளவுக்கு தைரியமா இருக்கிறோமா? ஒவ்வொரு நாளும் ஒரு சுத்த மனசாட்சியோட வாழ்ந்து அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பார்னு வார்த்தையின்படி அவருக்கு முன்பாக பரிசுத்த நடக்கை உள்ளவர்களாக, அவரை பிரியப்படுத்துகிறவர்களாக வாழ்ந்து அவரை சந்திக்க ஆயத்தமாயிருக்க கர்த்தர் கிருபை தருவாரா? கிருபையுள்ள பிதாவே, எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்டார்கள், ஒளிந்து கொண்டார்கள். நாங்கள் உம்மை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமானவர்களாய் இருக்க கிருபை தாரும். ஒளிந்து கொள்கிற நிலை வேண்டாம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம். பலப்படுத்தும். உம்மை தைரியமாய் சந்திக்கிற அந்த நிலையில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி ஆண்டவரே. ஒரு சுத்த மனசாட்சியோடு இன்றைக்கு ஆண்டவர் இயேசு வந்தால் நான் அவரை சந்திக்க ஆயத்தம் என்கிற நிலையில் வாழ்வதற்கு நீர் எங்கள் எல்லாருக்கும் கிருபை தர ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.